ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் சேனல். நம்ம சேனலில் டேஸ்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கப்பில், இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு இட்லி அரிசி எடுத்து 5 ஹவர் ஊற வைக்கணும். இந்த 2 கப்பு எடுத்திருக்கேன் நான். இதில் 2 கப்பு இட்லி அரிசிங்க. இட்லி அரிசி எடுத்து பச்சரிசி, நீங்கள் உங்கள் விருப்பப்படி பச்சரிசி கூட எடுத்துக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். இதுமாரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். 5 ஹவர் ஊற வச்சு இந்தமாரி ஒரு மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் மிக்சி ஜாரில் தான் அரைச்சிருக்கேன். அதே கப்பில் 2.5 கப்பு நுணுக்கின வெல்லம், 2.5 கப்பு வெல்லம், ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல், தேங்காய் துருவிக்கணும். இதுமாரி மிக்சி ஜார்லேயே துருவிக்கணும். அரைச்ச மாவு நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். அரிசியை 5 ஹவர் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த அரைச்ச மாவை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி அரைக்கிறப்பே உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கிறப்பே உப்பு சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கெட்டியாக வர அளவுக்கு கிண்டணுங்க. மாவும் வெந்து வரும் நல்லா. மாவு வெந்துருச்சா, எந்த பதத்தில் இறக்கணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பாருங்கள், மாவு கெட்டியாக வருது, வெந்து நல்லா கெட்டியாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இது மாதிரி கிண்டி பால் கொழுக்கட்டை செய்கிறது, பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இந்த மெத்தடில் செய்கிறது. பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்தமாரி பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இதாங்க பதம். மாவு வெந்துருச்சு. மாவு வெந்துருச்சான்னு செக் பண்ணணுன்னா இந்தமாரி மாவு எடுத்து உருட்டினோம்னா அது உருண்டு கையில் ஒட்டாமல் வரணுங்க. இந்த பாருங்கள், இந்தமாரி உருண்டு கையில் ஒட்டலை பாருங்கள். மாவு வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஆற விட்டுறலாம். இப்போ இந்த மாவை ஆற விட்டுட்டு மறுபடியும் ஒரு கடாயில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த 2.5 கப்பு நுணுக்கி வச்சோம் இல்லையா வெல்லம், அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்து நல்லா கரையணுங்க. வெல்லம் வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு நல்லா வெல்ல தண்ணி நல்லா கொதித்து வரணும். ஒரு கொதி வந்தோடனே அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ ஃபில்ட்ரு பண்ண தண்ணி எடுத்து அந்த கடாயில் ஊற்றிக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். இதிலே 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பை பற்ற வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி நல்லா ஒரு பக்கம் கொதி வரட்டும். நான் இங்கே முறுக்கு குழா எடுத்திருக்கேன். இந்த முறுக்கு குழாவில் தேன் குழல் அச்சு எடுத்து ஃபிட் பண்ணி இதில் மாவு அடைச்சி அதில் புழிஞ்சு விட போகிறேன். பாருங்கள், தேன் குழல் அச்சு எடுத்திருக்கேன். இந்த முறுக்கு குழாவை இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. ஆறின மாவில் தண்ணி தெளித்து நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. மாவு நல்லா ஆறிடுச்சு. இதில் தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி தெளித்து பிசையணும். மாவு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து முறுக்கு குழாவில் அடைச்சிக்கோங்க.
இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தண்ணி கொதிச்சதுக்கான அடையாளம் அந்த இடத்துலலாம் பபுள் பபுளாக வரும். இப்போ மாவை புழிஞ்சு விட்டுறலாம். முறுக்கு புளிகிறோம் இல்லையா, அதே மாதிரியே புழிஞ்சு விட வேண்டியதாங்க. இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து குழாயில் அடைச்சி எல்லா மாவையும் இதில் புழிஞ்சு விட்டுறணும். முறுக்கு புளிகிற மாதிரியே புழிஞ்சு விடணும். நீங்கள் உருட்டி ரவுண்டாக உருட்டி போட்டு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு புளிய கஷ்டமாக இருக்குங்க, நான் உருட்டி சேர்த்துக்கிறேங்கனாலும் உருட்டியும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக உருட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புளிஞ்சு தான் விடுறேன். இந்தமாரி புளிஞ்சு விட்டு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் குழாயில் அடைச்சி முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு விட்டுற வேண்டியதான். இப்போ பால் கொழுக்கட்டை நல்லா கொதி வந்துருச்சு, வெந்தும் வந்திருக்கு. பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், மாவு நம்ம பிழிஞ்சு விட்ட மாவுலாம் நல்லா வெந்து வெள்ளைப்பாகோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எம்மியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பால் கொழுக்கட்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் துருவலை இப்போ சேர்த்தாச்சு. அடுத்தது ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. மெதுவாக கிண்டி விடுங்க. இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்து உடஞ்சிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி. சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.